உறவுகளும் சார்புகளும் பாடச் சுருக்கம் பயிற்சி. Relations and functions. Short bullets on the chapter. Exercise. 8வது வினா. மாறிலி சார்பு f of x is equal to c என வரையறுக்கப்படுகிறது. சரியா தவறா? வினாவை புரிதல், கணக்கீடு செய்தல், சரியா தவறா என ஆராய்தல், உதாரணம் தருதல், விடை பகர்தல். இங்கே மாறிலி சார்பு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஒரு சார்பு f ஆனது r r தொடர்புடையது, அதாவது மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்கள். f of x is equal to c என வரையறுக்கப்படுகிறது. இங்கு எல்லா x மதிப்புகளும் belongs to r என வரையறுக்கப்பட்டால் அது மாறிலி சார்பு எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்களேன். A is a set of elements A, B, C and D. B is a set of elements 1, 2 and 3. இப்போ F எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா, F is a set of order pair A,1, B,1, C,1, D,1. இங்கே இந்த ஆர்டர் பேர்ல வரக்கூடிய முதல் உறுப்புகள் எல்லாம் மாறிட்டே வருது. ரெண்டாவது உறுப்பு மாறுச்சான்னு பார்த்தீங்களா? மாறவே இல்லை. அது மாறிலியாக இருக்கு. மாறாமல் இருக்கிறதுனால அதுக்கு பேரு மாறிலி சார்பு. இங்கு f of x is equal to 1. அவ்வளவுதான். For every x belongs to R. f இன் வீச்சகம் ஒரே ஒரு உறுப்பை கொண்டுள்ளது. ஒரு சிங்கிள்டன் செட்டா இருக்கு. அதுல என்ன இருக்கு? அந்த கணத்துல 1 மட்டும்தான் இருக்கு. எனவே இது ஒரு மாறிலி சார்பு. ப்ரீ இமேஜ் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனா இமேஜ் ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் மாறிலி சார்பு, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்ப கொடுக்கப்பட்டிருக்க கூற்று சரியா? சரியான கூற்று தான். சோ சரி என்பதை டிக் பண்ணிக்குவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 9வது வினா. நேரியற் சார்பு f of x is equal to ax plus b. இங்கு a is not equal to 0. அதாவது x இன் கெழு கண்டிப்பா 0வா இருக்கக்கூடாது. இந்த நேரியற் சார்பு f of x equal to ax plus b தான் வரையறுக்கப்படுமா? அதுதான் கேள்வி. சரியா தவறா? வினாவை புரிதல், கணக்கீடு செய்தல், சரியா தவறா என ஆராய்தல், உதாரணம் தருதல், விடை பகர்தல். f என்பது r r தொடர்புடைய ஒரு சார்பு. இந்த சார்பானது f of x is equal to ax plus b, மேலும் a is not equal to 0 என வரையறுக்கப்பட்டால் இது நேரியற் சார்பு ஆகும். இது நேர்கோட்டை உருவாக்கும். f of x equal to 5x plus 2 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கு xக்கு மதிப்புகள் கொடுக்க f of x கிடைக்கும். அப்ப f of x நம்ம y அப்படின்னு வச்சுக்கலாம். இது கண்டிப்பா ஒரு நேர்கோட்டை உருவாக்கும்னா அதுதான் நேரியற் சார்பு. இன்னொன்னு, அந்த நேரியற் சார்பு ஒன்றுக்கு ஒன்றாகவும் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எடுத்துக்காட்டு பாருங்களேன். கவனிங்க. என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம் f of x 5x plus 2. இப்போ f of 2 போட்டா 5 into 2 plus 2 10 plus 2 12. f of 3 5 into 3 plus 2 15 plus 2 17. f of 4 5 into 4 plus 2 20 plus 2 22. f of 5 5 into 5 plus 2 25 plus 2 27. இப்போ உறுப்புகளை கனெக்ட் பண்ணுங்க. 2க்கு 12, 3க்கு 17, 4க்கு 22, 5க்கு 27. ஆரோ டயக்ராம்ல செட் பண்ணியாச்சா? கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்க கணம் A இருக்கக்கூடிய உறுப்புகள் 2 3 4 5. கணம் B இருக்கக்கூடிய உறுப்புகள் 12 17 22 27. f என்பது எப்படி டிஃபைன் ஆயிருக்கு? 2, 12, 3, 17, 4, 22, 5, 27. இப்போ இதை அப்படியே வரைபடத்தில் கிராஃப் ஷீட்டில் குறிப்பிடுங்க. x அச்சில் 1 சென்டிமீட்டர் ஓரலகு, y அச்சில் 1 சென்டிமீட்டர் 4 அலகுகள். இப்போ இந்த பாயிண்ட் அப்படியே பிளாட் பண்ணோம்னா 2, 12, 3, 17, 4, 22, 5, 27 புள்ளிகளை மார்க் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குதா? அவ்வளவுதான். இது ஒரு நேரியற் சார்பு. இதே போல f of x equal to x, f of x equal to minus x
போன்ற பல உதாரணங்களை தர முடியும். அதாவது பி மதிப்பு 0 ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏ மதிப்பு 0 ஆகக்கூடாது. எக்ஸின் கெழு 0 ஆகக்கூடாது. இதுதான் நேரிய சார்புக்கான வரையறை. அப்போ கொடுக்கப்பட்டிருக்க கூற்று சரியா? சரிதான். ஸோ சரி என்பதை டிக் பண்ணிக்கலாம். 10வது வினா. இருபடி சார்பு f of x is equal to ax square plus bx plus c. இங்கு a is not equal to 0. இருபடி சார்புன்னு சொல்லிட்டு இருபடி மாறி இருக்கு, அதுக்கு கெழுவை 0 ஆக்கிடக்கூடாது. அதனால தான் a is not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறா? வினாவை புரிதல், கணக்கீடு செய்தல், சரியா தவறா என ஆராய்தல், உதாரணம் தருதல், விடை பகுதல். ஒரு சார்பு f ஆனது மெய்யெண்ணிலிருந்து மெய்யெண் தொடர்புடையது r to r. f of x is equal to ax square plus bx plus c. இங்கு a is not equal to 0 என வரையறுக்கப்பட்டால் இதை இருபடி சார்பு என்கிறோம். இது பரவளையத்தை உருவாக்கும். படி 2 உடைய சார்பு இருபடி சார்பு எனப்படும். f என்பது மெய்யெண்ணிலிருந்து மெய்யெண்ணுக்கான தொடர்பு. f of x equal to x square plus 3x plus 2 x belongs to r என வரையறுக்கப்படுகிறது. இதில் xக்கு மதிப்புகள் கொடுத்து yயின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். f of x தான் y. இதை வரைபடத்தில் குறித்து பரவளைய வடிவம் பெறலாம். இப்போ xின் மதிப்புகள் பாருங்க. xக்கு என்னென்ன மதிப்புகள் கொடுக்கலாம்? -3, -2, -1, 0, 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருவோம். x ஸ்கொயர் என்னவாகும்? 9, 4, 1, 0, 1, 4, 9 ஆயிரும். 3xன்னு வரும்போது எக்ஸோட மதிப்புகள் எல்லாம் 3ஆல் மல்டிப்ளை ஆகும். ஸோ -9, -6, -3, 0, 3, 6, 9 +2 இருக்கு. அப்போ 2 எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல் ரோவை விட்டுருங்க. 2வது, 3வது, 4வது ரோவை அப்படியே கூட்டி எழுதுங்க. கூட்டி எழுதுனா அதுதான் f of x. அப்படிதானே? y is equal to 2, 0, 0, 2, 6, 12, 20 கிடைச்சிருச்சா? ஸோ -3 2ஓட -2க்கு 0, -1க்கு 0, 0க்கு 2, 1க்கு 6, 2க்கு 12, 3க்கு 20. இதை புள்ளிகளை எடுத்துக்கோங்க. இதுதான் f. இப்போ x அச்சு y அச்சு கரெக்டாக வரைஞ்சு அளவு திட்டம் குறிக்கிறோம். x அச்சில் 1 சென்டிமீட்டர் ஓரலகு, y அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈரலகு. இப்போ இங்கே x அச்சில் சந்திக்கும் புள்ளிகள் தீர்வாக அமையும். புள்ளிகள் எல்லாம் பிளாட் பண்ணி பாருங்க. x அச்சில் எங்க சந்திக்குது? -2லையும் -1லையும் சந்திக்குது. ஸோ இந்த பரவளையத்தினுடைய தீர்வு -2, -1. இது ஒரு இருபடி சார்பு. ஏன்னா இங்க என்ன கிடைச்சிருக்கு? ஒரு பரவளையம் கிடைச்சிருக்கு. f of x equal to x square, f of x equal to -x square போன்ற பல உதாரணங்களை இங்கே தர இயலும். அதாவது x ஸ்கொயரோட கெழு மட்டும்தான் 0 ஆகக்கூடாது, மற்ற கெழுக்கள் மாறிலிகள் 0வா மாறலாம். அப்போ கொடுக்கப்பட்டிருக்க கூற்று சரியா? சரிதான். ஸோ சரி என்பதை டிக் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா?